எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. கால்சியம் மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா வெறும் கால்சியம் மட்டும்தாங்க உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நான் சொல்லக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது கால்சியம் மட்டும் இல்லாமல் மற்ற சத்துக்களும் இதில் வரும். ஒரு சாதாரண கால்சியம் மாத்திரை உங்களுக்கு தரக்கூடிய கால்சியத்தோட அளவு பார்த்திங்கன்னா 500லேருந்து 600 மில்லிகிராம். ஒரு 100 கிராம் அளவுள்ள முருங்கைக்கீரை சாப்பிட்டாலே உங்களுக்கு 400 மில்லிகிராம் கால்சியம் வந்துடுதுங்க. 100 கிராம் ராகி சாப்பிட்டா 350 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்குதுங்க. 100 கிராம் எள்ளு சாப்பிட்டா, எள்ளு உருண்டையாகவோ எள்ளு முட்டையாக சாப்பிட்டோம்னா 900லேருந்து 1000 மில்லிகிராம் கால்சியம் வருதுங்க. அப்போ இந்த மாத்திரையை விட எவ்வளோ எஃபெக்டிவான சத்துக்கள் இதில் இருக்குது, இன்னும் என்னென்ன சத்துலாம் உடம்பு கிடைக்கும். இந்த மாதிரி உணவுகள் எடுத்துட்டிங்கன்னா கால்சியத்தோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா போனஸாக மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், வைட்டமின்கள், மினரல்கள் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது இல்லையா. பாலாகட்டும், தயிராகட்டும், சீஸ் ஆகட்டும், நெய்யாகட்டும், வெண்ணெய் ஆகட்டும், எள்ளு, பாதாம் பருப்பு, சோயாபீன்ஸ், முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பசலைக்கீரை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம், மீன்களில் எடுத்துட்டோம்னா சாலை மீன், நெத்திலி மீன், லிவராகட்டும், சோரட்டி ஆகட்டும், எலும்பு மஜ்ஜை, இதுலலாம் கால்சியம் கொட்டி கிடக்குது. ஆட்டுக்கால் சூப்லாம் குடிக்கும்போது அந்த எலும்பில் உள்ள கால்சியம் அப்படி இறங்கி நம்மளுக்கு சூப்பராக கிடைக்குமே. எதுக்கு மாத்திரை பின்னாடி அலையணும். எள்ளு பார்த்தோம்னா ஒரு 100 கிராம் சாப்பிட்டோம்னா இதிலிருந்து 900லேருந்து 1000 மில்லிகிராம் அளவு கால்சியம் கிடைக்குது. ராகின்னு சொல்லக்கூடிய கேழ்வரகு 100 கிராம் சாப்பிட்டா 340லேருந்து 370 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்குது. மூணாவது முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவு சாப்பிட்டாலே 400லேருந்து 450 மில்லிகிராம் அளவுள்ள கால்சியம் கிடைக்குது. அகத்திக்கீரையில் பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு 900 மில்லிகிராம் வரைக்கும் நம்மளுக்கு கால்சியம் கிடைக்குது. பாதாம் சாப்பிட்டா, ஆல்மண்டு சாப்பிட்டோம்னா 100 கிராம் சாப்பிட்டோம்னா 250லேருந்து 270 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் கிடைக்குது. மீன்களில் அந்த சின்ன மீன் இருக்குல்லையே, எலும்புடன் கூடிய மீன்கள் சொல்லுவோம் இல்லையா, முள்ளுள்ள மீன், அந்த சாலை மீன், நெத்திலி மீன், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 கிராம் அளவுக்கு 300லேருந்து 400 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்குது. தயிரில் பார்த்திங்கன்னா 100 கிராமுக்கு 120லேருந்து 150 மில்லிகிராம் கால்சியமும், 100 மில்லி அளவுள்ள பால் குடித்தோம்னா 120லேருந்து 130 மில்லிகிராம் அளவுள்ள கால்சியமும், சோயாபீன்ஸ் ஒரு 100 கிராம் சாப்பிட்டோம்னா 200லேருந்து 300 மில்லிகிராம் கால்சியமும், கடைசியாக உலர் அத்திப்பழம் இருக்கு இல்லையா, சிவப்பான அத்திப்பழம், ஒரு 100 கிராம் அளவுள்ள பழம் சாப்பிட்டோம்னா 150லேருந்து 200 மில்லிகிராம் அளவுள்ள கால்சியமும் நமக்கு கிடைக்கிது. நீங்கள் கால்சியத்துக்கு வெறும் மாத்திரை சாப்பிட பதிலாக நான் சொன்ன உணவுகளை மாற்றி மாற்றி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மற்ற சத்துக்களும் சேர்த்து கிடைக்கிது இல்லையா. அப்போ உடம்பே எவ்வளோ இம்யூனிட்டி பவரோடு சூப்பராக இருக்கும். அப்போ இதை பார்த்தப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக மாத்திரையை விட இந்த பழங்கள், உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டு கால்சியத்தை தேற்ற முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருதா. இதையும் மீறி யார் யார் கண்டிப்பாக கால்சியம் மாத்திரை சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல அடிக்கடி வலி வந்து போகுது, எலும்புகள் அங்கங்கே ஓட்ட மாதிரி சின்ன சின்னதாக உள்ளதான் நம்ம ஆஸ்டியோபோரோஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் உள்ள கால்சியம் வந்து வெளியே போயிருக்கும். இந்த மாதிரி சிவியரான பிரச்சனை உள்ளவங்க உடனடியாக அதை சரி பண்ணுறதுக்கு மருத்துவர் வந்து கால்சியம் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை தவிர மற்றவங்க உணவின் மூலமாக எடுத்துக்கலாம். உடம்பில் வைட்டமின் டி இல்லைனா எவ்வளவு கால்சியம் சாப்பிட்டாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா வைட்டமின் டி தான் நம்ம பிளட்டில் உள்ள கால்சியத்தை எடுத்துகிட்டு போய் எலும்புகளில், பல் மற்றும் எல்லா இடங்களையும் சேர்க்கக்கூடிய வேலையை பார்க்குது. அப்போ வைட்டமின் டிக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் ஒரு அரை மணி நேரமாவது சூரிய ஒளி நம்ம உடலில் தோலில் படுற மாதிரி இருந்தால் தோலில் உள்ள கொழுப்பிலிருந்து வைட்டமின் டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. வைட்டமின் டி வந்து ஒரு கொழுப்பில் கரையும் வைட்டமின். உங்களுக்கு டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும்போது கால்சியம் டேப்லெட் கூடயே வைட்டமின் டி டேப்லெட்டும் மருத்துவர் தருவார். ரொம்ப முக்கியமான செய்தி நினச்சிங்கன்னா சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.